ஹை வெல்கம் பேக். இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் கோவக்கா பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துட்டு, கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது 3ம் சேர்த்துட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்குறதுக்காக வந்து உப்பு சேர்த்துருக்குறேன். நல்லா வெங்காயம் ஒரு 70% அந்தளவு வந்து வதங்கினதும் கறிவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க, அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு வந்து நல்லா வதங்கினா போதும். இப்போ வந்து கொஞ்சமாக வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயத்தில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காவை வந்து சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் கட் பண்ணணும்னு தோணுதோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக உப்பு கூட சேர்த்துக்கோங்க. நல்லா உப்பு சேர்த்துட்டு நல்லா வெங்காயம், மஞ்சள் தூள் எல்லாமே வந்து எல்லா கோவக்காலையும் படுற அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஆல்ரெடி வெங்காயத்துக்கு மட்டும்தான் லைட்டாக உப்பு சேர்த்தேன். இப்போ கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து சேர்த்துக்கலாம். ரவுண்டாக கட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், இல்லை நீளமாக கட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும், க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அப்போ வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்குள்ளே நம்ம வந்து இதில் சேர்க்குற மசாலா வந்து இதில் சேர்க்குற பொடி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலை பருப்பு, ஒரு 2-3 பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 5-6 பல் பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி விடாமல் அப்படி பவுடர் மாதிரியே அரைச்சி எடுத்துக்கலாம். சைட் பை சைட் வந்து இது அப்பப்போ வந்து சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா தண்ணி ஒரு சொட்டு கூட சேர்க்க தேவையில்லை. இதிலேருந்து லைட்டாக தண்ணி விட்டு வரும், அதுவே வந்து வெந்துடும். இப்போ வந்து காயில் வந்து காரம் பிடிக்கணுங்கிறக்காக சும்மா 1/2 ஸ்பூன் அளவுக்கு, சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூளும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரா பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். ஜீரா பவுடர் இல்லை அப்படின்னா நம்ம கடுகு சேர்க்குறப்பே 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுப்பு சிம்லே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருந்தீங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த அளவுக்கு வந்து நல்லா வெந்துடும். இப்போ நம்ம நிலக்கடலை பருப்பு, பூண்டு, வரமிளகாய், பச்சை மிளகாய் இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்குறோம்ல, அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் அளவுக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே எடுத்துட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டு ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். இந்த டைமில் வந்து நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலை அப்படின்னா வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த பவுடர் வந்து சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் விட்டுட்டிங்க அப்படின்னா வந்து நல்லா இருக்காது. அதனால் சும்மா ஒரே நிமிஷம் மட்டும் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. காய் வெந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த பவுடர் வந்து சேர்க்கணும். அப்போ தான் வந்து பூண்டோட ஃப்ளேவர் வந்து அப்படியே இருக்கும். லைட்டாக காரமாகவும் ஒரு மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைன்னா நம்ம மசாலா சேர்த்து வச்சாலும் நல்லாயிருக்கும், இதுவும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.